Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Views. இன்னைக்கு டேட்டு 8th July 2024. இந்த வீடியோவை ஈவினிங் ஒரு 5 o'clock ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் நீட் யூஜி 2024 தொடர்பான குளறுபடிகள் மற்றும் மோசடிகள் தொடர்பாக நடந்த வழக்கினுடைய விசாரணைகளின் விவரத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்கள் இன்னமும் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இப்போது என்ன அந்த அப்டேட் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். அடுத்த ஹியரிங் 11th July 2024 அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 100% மதிப்பெண் உச்சநீதிமன்றம் சந்தேகம். அதாவது இப்போ கரண்ட் இயரில் May 5 நடந்த நீட் எக்ஸாமில் 67 மாணவர்கள் 100% மதிப்பெண் 720 out of 720 வாங்கினது குறித்து உச்சநீதிமன்றம் சந்தேகம் எழுப்பியுள்ளது. நீட் வினாத்தால் கசிந்ததாக தொடர்ந்த வழக்கில் சோசியல் மீடியாவில் வாட்ஸ்அப், டெலகிராம் இந்த மாதிரியான சோசியல் மீடியாலையெல்லாம் வினாத்தால் கசிந்திருப்பதால் காட்டுத்தீ போல அது பரவி இருக்கும் என கருத்து தெரிவித்த தலைமை நீதிபதி சமூக ஊடகங்களில் வினாத்தால் கசிந்திருப்பதால் அது மிகப்பெரியதாக இருக்க வாய்ப்புள்ளதாக தெரிவித்துள்ளார். போஸ்டர் டேட் அண்ட் டைம் பார்த்தீங்கன்னா 8th July 2024 4:27 ஈவினிங்க்கு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா NTA-வுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. நீட் வினாத்தால் தயாரித்தது, அது பிரிண்ட் பண்ணினது, அதே போல் கோஆர்டினேட்டிங் சென்டர்ஸ்க்கு, எக்ஸாம் சென்டருக்கு அனுப்பும் பணி எவ்வாறு நடைபெறும் என தெரிவிக்க NTA-வுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் நடப்பாண்டில் நீட் தேர்வு வினாத்தால் கசிந்தது லீக்கானது தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிமன்றம் இது பெருமளவில் வினாத்தால் கசிந்திருக்க வாய்ப்புள்ளதாகவும் 20 லட்சம் மாணவர்களின் வாழ்க்கை சார்ந்த விஷயம் என்பதாலும் முறைகேடுகளை மறுக்கக்கூடாது, உள்ளது உள்ளபடியே அதை ஒத்துக்கொள்ள வேணும் அப்படின்ற மாதிரியும் கூறியிருக்காங்க எனவும் கருத்து தெரிவித்துள்ளது. இதுவும் போஸ்டட் டேட் அண்ட் டைம் பார்த்தீங்கன்னா 8th July 2024 4:16 PM போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நீட் தேர்வு முடிவுகளை வழங்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. இப்போது நடப்பாண்டு நீட் தேர்வில் May 5, 2024 நடந்த அந்த நீட் தேர்வினுடைய ஒட்டுமொத்த முடிவுகளையும் எல்லா ரிசல்ட் அனாலிசிஸையும் சமர்ப்பிக்க தேசிய தேர்வு முகமைக்கு NTA-வுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீட் வினாத்தாள் கசிவு வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி அமர்வு நாளை மறுநாள், அதாவது 11 July 2024 அன்று அடுத்த கட்ட விசாரணை நடைபெற உள்ளது. அதற்கு முன்பாக நாளை மறுநாள் அனைத்து விவரங்களையும் தாக்கல் செய்ய உத்தரவிட்டுள்ளது. மேலும் பாட்னா உள்ளிட்ட இடங்களில் பதிவான FIR, வினாத்தாள் கசிவு நடந்த மையங்கள், பயனடைந்த மாணவர்களின் விவரங்கள் ஆகியவற்றை வழங்க உத்தரவிட்டுள்ளது. இதுவும் போஸ்டட் டேட் அண்ட் டைம் பார்த்தீங்கன்னா 8th July 2024. ஸோ அடுத்த கட்ட விசாரணை, நெக்ஸ்ட் ஹியரிங் அப்படிங்கிறது 11th July 2024. அதற்கு முன்பாக NTA இந்த விவரங்களை எல்லாம் உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது. இதுதான் இப்போதைக்கு உச்சநீதிமன்றத்திலிருந்து இந்த நீட் யூஜி 2024 நடந்த குளறுபடிகள் மற்றும் மோசடிகள் தொடர்பாக வழக்கினுடைய விவரங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணலாம். டில் தென், பாய், see you, have a nice day and thanks for watching.